எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குந்தருக்கும் ஷேமஸுக்கும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியும். குந்தருடைய ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் மேன் ஷேமஸ் மேலே படும்போது அடி ஒவ்வொன்று இடி மாதிரி இருக்குமே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செவப்பாக இருக்கவனுக்கே சுண்டி விட்டால் ரத்தம் வர மாதிரி இருக்கும். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா செவப்பு இல்லை வெள்ளை கிழங்க உரிச்சா என்ன கலரில் இருப்போம் அந்த கலரு. அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி போல் விழும் அல்லவா. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸுடைய உடம்பே பார்த்தீங்கன்னா ரணகலம் ஆயிடுச்சு. அதை விட்டுத்தலைங்க. நம்ம குந்தர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, என்ன தெரியுமா? அந்த கையை வச்சு ஒரு அடி அடிப்பார்ல, அந்த கையை வச்சு அடிச்சிருக்கிறாரு நம்ம நெஞ்சில் ஷேமஸுக்கு. ஸோ அப்படி அதே போல் முதுகுலேயும் ஒரு போட்டிருக்காரு. போட்டதுக்கப்புறமா தான் இந்த ஆங்கிலேஷனில் பார்த்தா தெரியுது, போடல கையே பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சடித்த மாதிரி இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ரியாலிட்டிக்காக கொஞ்சம் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பாருங்களேன், அவருடைய கையே அப்படி உடம்புல பதிஞ்சிருக்குது. அந்தளவுக்கு ஒரு மரண அடி அடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பிஜேபியில் இருக்கிற நரேந்திர மோடி பார்த்தாருன்னா ரொம்ப கோவப்படுவார். கை சின்னத்தை அவருடைய முதுகில் நீங்கள் பச்சை ஊற்றிருக்கிறத